மை சேனல். நான் உங்கள் நானி ஃப்ரம் ரைசிங் ஸ்டார் நானி. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுடுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்படி இந்த அரைகுறையாக இருக்குது இல்லைங்களா, இந்த முடி கொஞ்சம் நார் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது இன்னும் எவ்வளோலாம் கொடுமைப்படுத்தலாம், இன்னும் எவ்வளோலாம் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ரொம்ப போர் அடிக்குதுங்க. சொன்னாலாம் நம்ப மாட்டீங்க. இந்த போர் அந்த போரில் இல்லை, அப்படியாப்பட்ட ஒரு போர், செம்ம போர் அடிக்குது. இந்த வீட்டில் இப்போ யாருமே இல்லை, எல்லோரும் வெளியே வேலைக்கு போயிட்டாங்க. நான் தனியாக இருக்கேன்னா எவ்வளோ நேரம் தான் ஃபோன் நோண்ட முடியும், எவ்வளோ நேரம் தான் டிவி பார்க்க முடியும். சரி ஏதாவது பண்ணலான்னு அப்படியே யோசிச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ தான் வந்து ஒரு வீடியோ வருது, இந்த முடியை வச்சு என்னென்னலாம் வித்தை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன். ஸோ இந்த முடியை வச்சு பல வித்தைகள் காத்து கொண்டு எனக்கே தெரியல. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து எந்த ஒரு ஹீட் டூல்ஸும் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம கை வந்து எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணி தான் கையை எப்படி பெருசாக்கி வீங்க வைப்பாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி எக்ஸசைஸே பண்ணாமல் நம்ம கையை எப்படி வீங்க வைக்க போகிறோம் அப்படின்னு தான் பண்ணணும். பீலா வரணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என் முடியை வந்து நல்லா வெட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் உண்மையை சொன்னால் நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், அதுவும் தலை குளிச்சுட்டு வந்தேன். ஆனால் கொஞ்சம் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு தேவையானது முக்கியமானது ரப்பர் பேண்ட். அது வாங்கிட்டு வரத்துக்கு போயிட்டு வரலான்றதுக்குள்ளேயே முடி நல்லா காஞ்சி ட்ரை ஆயிடுச்சு. ஏன்னா வெளியில் அவ்வளோ வெயில் அடிக்குது, வெயில் ஒன்றும் தாங்க முடியல. சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த முடியை வெட் பண்ணிக்கலாம். இந்த வித்தை காட்டுறதுக்கு முதல்ல நம்ம தலையை நல்லா வெட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பை கழட்டிட்டு, என்கிட்ட வெட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆயுதம் இருக்குது. அது என்ன அப்படின்னா காட்டுறாரு, இதோ இந்த ஆயுதம் தான். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து நான் ஒரு பேக் போடுறதுக்காக தான் இதை நான் வாங்கினேன். கடைசியில் இது எதுக்கெல்லாம் உதவுது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இதை நல்லா யூஸ் பண்ணி முடியை நல்லா வெட் பண்ணிக்கலாம். அப்படியே குழு 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 குழுன்னு இருக்குது எனக்கு. இது தலையில் ஒவ்வொரு இடத்துல போட அப்படியே இது ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஊட்டி, இந்த மழை காலத்துலலாம் எப்படி இருக்கும், நம்ம ஒரு குளிக்கும் போது ஒரு ஃபீல் வரும் இல்லைங்களா, அது தலை குளிக்கும் போது அப்பா அப்படி ஒரு சின்ன செம்மையாக இருக்குது. அதுக்கிட்ட இந்த மாதிரி ஆயுதம் இல்லைன்னா பரவாயில்ல, போய் பைப்பு கடையில் நின்று தலையை நினச்சிட்டு வந்தலாம். இது இல்லைன்னா நானே அதுதான் பண்ணியிருப்பேன். ஆனால் என் நல்ல நேரம் இது எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இந்த ஹேர் ஸ்டைலை நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு 24 ஹவர்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் 24 ஹவர்ஸ் வேணால் என்ன ஆகுது, அப்படியேவா வெளியில் சுற்ற முடியும். ஒரு நைட்டாவது ஃபுல்லாக இருக்கணும். நான் இப்போ பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஏன்னா இந்த ஹேர் ஸ்டைல் இப்போவே கலட்ட முடியாது, ஹேர் ஸ்டைலுன்னு சொல்ல முடியாது. அதை ஃபஸ்ட்டே சொன்னால ஒரு வித்தை காட்டுப்போம். இந்த வித்தை காலையில் தான் எந்த லட்சணத்தில் வந்திருக்குன்றது தெரியும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா இந்த பாட்டில் கூட முழுசாக காலி ஆகலை. ஆனால் நல்லா தலை ஃபுல்லாக ஈரம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரப்பர் பேண்ட்ஸ் பார்த்தீங்களா, டிஸ்கோ ரப்பர் பிளாக் கலர் தான் கிடச்சிச்சு. இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன், அவ்வளோ தேவைப்படாது. ஆனால் ஏன் நான் 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன்னா, சிலது வந்து பிஞ்சுக்கும். நிறைய இது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், டக்குனு இப்படி உடஞ்சிடும், ரப்பர் பேண்டே உடஞ்சிடும். இந்த மாதிரி நீங்களும் அனுபவிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிய பார்ட்டிஷனாக எடுத்து பின்ன போகிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னு போய் சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட. இது நான் ஆக்சுவலாக செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து ஒரு வாட்டி மொட்டை அடித்தேன். எப்போன்னு கேட்டிங்கன்னா, அது இன்னொரு நாள் சொல்கிறேன். மொட்டை அடிச்சுட்டு கொஞ்சம் தான் எனக்கு முடி இருக்குமா, அது எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு என்னோடய ஹேர். அதில் வந்து நான் இந்த மாதிரி பின்னலாக போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து சின்ன முடி இல்லைங்களா, ஒழுங்காகவே வராது. அதனால் நிறைய நேரம் கஷ்டப்பட்டு அதை ஃபுல்லாக பின்னிட்டேன். அடுத்த நாள் வந்து எனக்கு ஸ்கூலு, நைட்டு பின்னி ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன்.
ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஷார்ட் ஹேருக்கும் அந்த முடிக்கும் அப்படியே பேய் மாதிரி இருந்தேன். ஆனால் அதில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டன் ஆயிடுச்சு முடி. நல்லாவே அழகாக ஸ்ட்ரெயிட்டன் ஆயிடுச்சு. அதனால் சரி பாவம் போனால் போட்டுன்னு புண்ணியமாக விட்டேன். அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாங் ஹேர் இருக்கும் போது அவ்வளோ கஷ்டம் தெரியாது. ஷார்ட் ஹேர் இருக்கும் போது தான் செம்ம கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா முடியையும் சின்ன சின்ன பார்ட்டிஷனாக எடுத்து ஃபுல்லாக பின்னிக்க போகிறோம். ஆனால் ஆக்சுவலாக தண்ணி கொஞ்சம் பத்தலைன்னு நினைக்கிறேன். இதை பின்னிட்டு இன்னொரு வாட்டி தண்ணி போடுவோம். தண்ணி போடுறதுன்னா அந்த தண்ணி போடுறதில்ல, தலையில் தண்ணி ஊற்றுவோம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இந்த மாதிரி சில வித்தைகள்லாம் நீங்களும் உங்கள் முடிக்கு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வேறு ஏதாவது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுவோமா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அதையும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வித்தையை தான் இந்த முடி ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணி கை வீங்க வைப்பாங்க, நம்ம இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணி கை வீங்க வைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் பண்ணுறது ஈஸி தான், ஆனால் பேக்கில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு வழியாக ஒரு பக்கத்தை ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள். இதை பின்னுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னா, மோர் தென் ½ hour, இல்லை 3/4 மணி நேரம் ஆயிருக்கு இந்த ஒரு பக்கத்தை பின்னி முடிக்கிறதுக்கே. இப்போ நம்ம இதே மாதிரி இந்த பக்கமும் பின்ன போகிறோம். பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு படம் எல்லாம் ப்ளூவாக இருப்பாங்கல்ல, அதில் இந்த மாதிரி தானே பின்னிருப்பாங்க. பார்க்க அதே மாதிரி இல்லை, பார்க்கவே செம காமெடியாக இருக்கு. உண்மையாக சொன்னால் முதுகு கை கால்லாம் அப்படி ஒரு வலி வலிக்குது. வலி தாங்க முடியல. பேசுன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் பின்ன போகிறோம். அப்படி இப்படின்னு ஒரு வழியாக லாஸ்ட் போர்ஷனுக்கு வந்துட்டோம். இதை முடிச்சுட்டு அவ்வளோதான். முடிச்சாச்சு. ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. இது எல்லாத்தோட இந்த கிளிப்பு போட்டுக்கிறது தான் வலிக்குது. இந்த நூலை சரடு மாதிரி ஒன்று இருக்கும்ல, சரடுன்னு சொல்லுவாங்க, அதை இப்படி முடியில் கட்டி விட்டால் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக எனக்கு இப்போ அப்படி தான் இருக்கு. எப்படி இருக்கு இந்த ஹேர் ஸ்டைல்? எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது முடிக்கிறதுக்கு நம்ம 3 o'clock ஸ்டார்ட் பண்ணுமா? இப்போ வந்து 4:15, 1.25 மணி நேரம் இதை பின்னுறதுக்கு. சூப்பராக இருக்கா? வடிவேல் சார் வந்து ஒரு படத்தில் சாமி கிட்ட போட்டு இந்த மாதிரி தானே பின்னி இங்கே வந்து மணி தொங்க விட்டுருப்பாரு. மணி மட்டும்தான் இல்லை, மற்றபடி நான் அப்படி தான் இருக்கேன் பார்க்குறதுக்கு இப்போ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு காலையில் ஒரு டைம் தெரியாது, நான் எப்போ எழுந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேர் ஸ்டைலை பிரிக்கிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அது வரைக்கும் பை கைஸ், குட் நைட். ஏன்னா நைட்டில் சொல்ல முடியாது இல்லையா. நடுவில் வந்து எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன், மற்றவங்க என்னை பார்க்குற ரியாக்ஷன் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். முடியலன்னா சாரி. இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
The next day. இப்போ விடிஞ்சிருச்சு. மார்னிங் 9 o'clock ஆகிடுச்சு. நான் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து இந்த செடியை நம்ம அவுக்க போகிறோம். ஒரே ஆவலாக இருக்குது, இது எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு போடுறதை விட கலட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலட்டவே முடியல. ரப்பர் பேண்ட் கலட்டிட்டேன். அப்பாடா, ஒரு வழியாக ஒரு பக்கத்தை முழுசாக ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னும் இந்த பக்கத்தை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சாலே கை கால்லாம் செம்ம வலிக்குது. ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம இந்த பக்கம் பிரிக்க ஆரம்பிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? பாருங்க, விட்டுட்டேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டேன். பார்க்க அப்படி இப்படி முன்னாடி மட்டும் கொஞ்சம் இப்படி முடி வைத்தேன்னா இன்னும் கொஞ்சம் சுருட்டியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஏதோ மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து நான் பண்ண போகிற ஹேர் ஸ்டைலுக்கு ஒரு இவ்வளோ கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 6 clip 7 clip எடுத்திருக்கேன். முழுசாக இது பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே சுருட்டிகிட்டே வர போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்களா, கடைசி இந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து கொஞ்சமாக அப்படி புல் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சீவக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் சீவக்கூடாதுன்னு சொன்னேன்னு என் ஹேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் வந்து நான் சீவலை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கா. இந்த பக்கம் வந்து நான் சீவிட்டேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல? இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்குது. இதனால தான் நான் சீவ வேணான்னு சொன்னேன். இதை வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரீயராகவும் விட்டுக்கலாம் இல்லையா? இப்படி முன்னாடி எடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது முடியோட வால்யூம் வந்து நல்லா ரொம்ப அடர்த்தியாக தெரியுது. வால்யூம் உங்களுக்கு கடைசியாக இந்த மாதிரி பின்னி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் சீவனா சீவாமலும் இருக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு விருப்பப்படி. இது கொஞ்சம் வந்துருச்சு. பார்த்தீங்களா இதில் எப்படி மாற்றிருக்கேன்னு? இது கூட நான் இயரிங்ஸ் போட்டு வந்து காட்டுறேன். கடைசியாக இந்த மாதிரி பெரிய இயரிங்ஸ் தெரியுதா நினைக்கிறேன். இந்த மாதிரி பெரிய இயரிங்ஸ் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா இருக்குல்ல? இந்த வித்தை இதோடு முடிஞ்சிருச்சு. நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் வரும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை இந்த வித்தை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அடிச்சு விட்டுடுங்க. ஓகே, பாய் காய்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை until then it's bye from Nani. பாய் காய்ஸ், சரங்கியால். சொல்லிட்டு போயிடுவான். சாயந்தரம் ஃபோன் பண்ணுவான். அவனுக்கு அந்த 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 எண்ணம் வரல பார்ப்போம். எனக்குலாம்